இங்கே ஒரு சில பேர் பிளாக் மேஜிக் மேல இருக்கிற மூட நம்பிக்கையினால காட்டுக்கு நடுவுல இருக்கிற காளி சிலையை வணங்கிட்டு இருக்காங்க. அப்படியே கட் பண்ண ஆனந்தங்கிற ஒருத்தர் அவர் ஆபீஸ்ல போட்டு அடிச்சு இனிமே வேலைக்கே வரக்கூடாதுன்னு விரட்டிடுறாங்க. எதுக்காக இவருமே பிளாக் மேஜிக் சம்பந்தப்பட்ட விஷயங்களை ஆபீஸ்ல பண்ணிருக்காரு. அப்படி அவனுமே வீட்டுக்கு வந்து லலிதாங்கிற அவனோட மனைவி கிட்ட எனக்கு வேலை போயிருச்சு, நீ கொஞ்ச நாள் குடும்பத்தை பாத்துக்கோன்னு சொல்லிட்டு முழு வேலையை அந்த மூட நம்பிக்கையில இறங்குறான். தினமும் வீட்டுல பூஜை எல்லாம் பண்றான். அப்படியே வருஷங்களும் போது ஒண்ணு பெருசாயிட்டா என்னோட சம்பளம் பார்த்தா மாட்டேங்குது, நீ ஏதாவது வேலைக்கு போலாம்னு கேட்க அதுக்கு ஆனந்தமே கோபத்துல அவளை அடிச்சிடலாம். அந்த நேரம் தெருவில் இருக்கிற ஆட்கள்லாம் வந்து வீட்டுல பில்லி சூனியம் பண்றாங்க போல. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, அதனால வீட்டை காலி பண்ண சொல்லுங்கன்னு சொல்லி வீட்டை காலி பண்ண வச்சிடறாங்க. அடுத்த வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் லலிதா இனிமே நம்ம சண்டை போட வேண்டாம், குழந்தை நம்ம நல்லா பாத்துக்கலாம்னு சொல்ல அதுக்கு ஆனந்தமே நான் ஒரு 10 நாள் வெளியே போறேன், அதுக்கப்புறம் நம்மளோட வாழ்க்கையே மாறிடும், அது வரைக்கும் நீயும் மீராவும் நீ வளர்ந்த ஆசிரமத்துல போய் இருங்கன்னு அனுப்பி வச்சுட்டு இவன் அந்த மாந்திரிக பூஜை பண்ற இடத்துக்கு வந்துடுறான். அந்த ஆசிரமத்துல மீராவும் லலிதாவும் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. இந்த ஆசிரமத்துல ஒரு சிலை எல்லாம் செதுக்கிறவர் இருக்காரு, அவரோட ஃபேமிலி ஆக்சிடென்ட்ல இறந்திருப்பாங்க போல. இப்ப மீராவை பார்க்கும்போது அவரோட பொண்ணு ஞாபகம் வந்து பாசமா பேசுறாரு. 10 நாளைக்கு அப்புறம் ஆனந்தமே வந்து அவங்க கூட்டு போயிடுறான். பழைய வீட்டை காலி பண்ணிட்டு இப்போ ஒரு பெரிய வீட்டுக்கு வந்துடுறாங்க. அங்க இவங்களை பாத்துக்கிறதுக்கு ரமலாங்கிற ஒரு பொண்ணுமே இருக்கா. இப்போ ஒரு சடங்கு பண்றதுக்காக ஆனந்தோட பொண்ணான மீராவை தயார் பண்ண சொல்லிட்டு இருக்காங்க. ஆனந்தமே லலிதா கிட்ட கொஞ்சம் பணத்தை கொடுத்துட்டு நம்ம வாழ்க்கையை மாறப்போகுது, நம்ம பொண்ணோட எதிரால நல்லா இருக்கிறதுக்கு இந்த ஒரு விஷயத்தை மட்டும் பொண்ணு பண்ண சொல்லுன்னு சொல்ல லலிதாவுமே பொண்ணு கிட்ட அப்பா என்ன சொன்னாலும் மறக்காம செய்யும் சொல்லி அனுப்பிக்கிறா. அவங்களுமே மீராவை ஒரு 15 மட்டவுக்கு கூட்டு போய் ஒரு சாக்கு கொடுக்குறாங்க. அதுக்குள்ள ஏதோ இருக்குன்னு பயந்துகிட்டே அந்த சாக்கையை வாங்கிடுறா. வீட்டுக்கு வந்து பார்க்கும்போது அதுக்குள்ள ஒரு கருப்பு பூனை இருக்கு. இந்த பூனை கூட மீராவையும் ஒரு ரூம்ல போட்டு அடைச்சிடறாங்க. அவங்க அம்மாவால ஒண்ணுமே பண்ண முடியல. ஆக்சுவலா இந்த ஆனந்த் பணக்காரன் ஆகிறதுக்காக ஐசுக்கு போடாத தன்னோட பொண்ணை வச்சு ஒரு கருப்பு பூனையை பறிட்டு அதோட இதயத்தை காலிக்கு படைச்சு அதுக்கப்புறம் அந்த பூனை ஒரு இடத்துல புதைச்சு வச்சோம்னா செல்வம் செழிக்குங்கிற மூட நம்பிக்கையில இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கான். அவன் அவனுக்கு அதை மட்டும் பண்ணாம இன்னும் நிறைய பேருக்கு அவனோட பொண்ணை வச்சு சடங்கு பண்ணி நிறைய காசு பாக்குறான். இதுக்கு லலிதா இடைஞ்சலா இருப்பான். அவளுக்குமே ஒரு ஊசியை போட்டு மயக்க நிலையிலே வச்சுக்கிறான். அந்த பக்கம் மீராவுமே தினமும் பூனையை கொலை பண்றதுனால பூனை மாதிரியே அவ உருவத்துல ஒரு பொண்ணு இரிஷனா தெரிய ஆரம்பிக்கிறா. அவளுக்கு ஹனிங்கிற பேரை வச்சு 2 பேர் பேச ஆரம்பிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் பொண்ணு வயசுக்கு வரக்கூடாதுன்னு அதுக்கான ஊசியும் போட்டுட்டு இருக்கான். அப்பதான் இந்த ஆசிரமத்தில் இந்த சிற்பி மீராவை தேடி வரும்போது அவங்க ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே வீடு காலி பண்ணி போயிட்டாங்கன்னு சொல்றாங்க. லலிதாக்குமே ஊசியை போட்டு அவ பித்து பிடிச்ச மாதிரி ஆயிரா. மீராக்குமே ஊசி போடுறதுனால உடம்பு ஃபுல்லா அலர்ஜி ஆயிடுது. இவங்க வீட்டுல வேலை பார்த்துட்டு இருந்த ரமலா திடீர்னு காண போயிடுறா. இன்னைக்கு நைட்டு மீராவுமே யாருக்கும் தெரியாம அவங்க அம்மாவான லலிதாவை பார்த்து அவளோட இல்யூஷன் ஃப்ரெண்டான ஹனியை பத்தி சொல்லிட்டு என்னால இதுக்கு மேலே முடியலமா, என் உடம்பெல்லாம் வலிக்குது, 2 பேரும் எங்கேயாவது போயிருவோன்னு சொல்ல லலிதாவுமே இதுக்கு மேலே அந்த கொடூரமான கூட இருக்கக்கூடாதுன்னு ஆனந்த் சரக்கடிக்கிற சோடால அவனுக்கே தெரியாம மயக்கமரத்தை கலந்து அவனை மயக்கமரைய வச்சு அவன் கும்பல காரி சிலைக்கு முன்னாடி அவனை வச்சு அடிச்சு பூனைகளை எப்படி கொல்லுவானோ அதே மாதிரி தூக்குல மாட்டி கொலை பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் இந்த விஷயம் ஊர் மக்களுக்கு எல்லாம் தெரிஞ்சு வீட்டை சுத்தி சோதனை பண்ணும்போது நிறைய பூனையோட எலும்புகள் எல்லாம் கிடைக்குது. உள்ள இருந்த லலிதாவையும் அரெஸ்ட் பண்ணி கூட்டு வந்து ட்ரீட்மெண்ட் கொடுத்து விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஒரு விஷயத்தை ஷேர் பண்றா. அன்னைக்கு அந்த சிற்பி எப்படியோ வீட்டை தேடி வந்திருக்கான். அப்ப அந்த நம்மள வீட்டுல யாரும் இல்ல கிளம்புங்கன்னு சொல்லும் போது அப்ப அந்த மீரா வந்த உடனே மீராவோட உடம்ப பார்த்துட்டு உனக்கு என்னாச்சுன்னு கேட்டு லலிதாவை பாக்கணும்னு கேட்டிருக்காரு. உடனே ரமலாவுமே ஊசியை போட்டு அவளை கூட்டு போவோன்னு வரும்போது அப்ப அரமயக்கத்துல இந்த லலிதா அந்த ரமலாவை துடிக்க கொலை பண்ணிருக்கா. பார்த்து அந்த சிற்பி ரமலாவோட பாடியை மறைச்சிருக்காரு. இதனால அவரையும் கைது பண்ணிடுறாங்க. பொண்ணு மீரா என்ன இருக்கான்னு அவங்க போட்டு ஊசியோட வீரியம் அதிகமானனால அவ இறந்து போயிருக்கா. அதனால லலிதாவே ஒரு இடத்துல அவளை புதைச்சிருக்கா. இதெல்லாத்தையும் சொல்லிட்டு இன்னும் மூட நம்பிக்கையினால நிறைய குடும்பங்கள் அழிஞ்சிட்டு இருக்கு அப்படின்னு ஒரு சில நியூஸ் கிளிப்ஸ் ஆரம்பிச்சு இந்த படமும் முடியுது.